ஒரு அழகான ஊரில் ஒரு சிண்டு குருவி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது ரொம்ப ஏழ்மையான குருவி. உணவுக்கே ரொம்ப கஷ்டப்படும். அங்கே இருக்கிற ஊரில் எங்கேயாவது உணவு கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு தான் அது வாழ்க்கையை ஓட்டிட்டு வந்துச்சு. அப்போ ஒரு நாள் அது உணவை தேடி அந்த ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தங்க காசை பார்க்குது. இது என்ன, தங்க காசு மாதிரி இருக்கே, நமக்கு வேற உணவு எதுவும் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த காசை எடுத்தோம்னா நம்ம இதை விற்று இதில் வர பணத்தில் நம்ம நல்ல உணவுகளையும் சாப்பிடலாம், நல்ல உடைகளையும் வாங்கி ஒரு சின்ன வீடும் கட்டிக்கலாம் அப்படின்னு அது யோசிக்குது. அப்போது அந்த நாணயத்தை எடுத்துட்டு அது போகலான்னு நினைக்கிறப்போ அதுக்கு ஒரு யோசனை வருது. இந்த தங்க நாணயத்தை தொலைச்சவங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவங்க இந்த காசை வாங்குறதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை தொலைச்சிட்டு அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். இதை தேடி அவங்க ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் இந்த காசை தேடுற மாதிரி இருக்காங்களான்னு பார்த்து நம்ம அவங்கக்கிட்ட போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி ஒவ்வொரு வீட்டுகளுக்காக போய் யாரும் இதை தேடுறாங்களான்னு பார்க்குது. அப்போது அங்கே ஒரு ராமுக்காகவும் இருக்குது. அது அங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்போது அதுக்கிட்ட போய் அந்த சிண்டு குருவி, ஐயா, இந்த பக்கம் யாராச்சும் ஒரு பொருளை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த ராமுக்காகவும், ஏன் அப்படி கேட்குறீங்க? அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, இல்லை, ஒரு தங்க காசு அந்த மரத்து ஓரமாக கிடந்துச்சு, அதை தான் யாரும் தொலைச்சிட்டாங்க, அதை தேடி யாரும் வந்தாங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ராமுக்காகவும், ஆஹா, தங்க காசா? நம்ம இந்த குருவிக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் இதை வாங்கிடணும் அப்படின்னு அது யோசிக்குது. அப்போது அந்த ராமுக்காகவும் சொல்லுது சிட்டுக்குருவிக்கிட்ட, குருவி, நீ ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க இல்லையா, நீ இங்க உட்காந்துரு, நான் உனக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த ராமுக்காகவும் அது மனைவி ஈஸ்வரி காகத்துக்கிட்ட போய் சொல்லுது, இந்த மாதிரி ஒரு குருவி வந்திருக்கு, அது யாரோ ஒரு தங்க நாணயத்தை கீழே போட்டுட்டாங்கன்னு சொல்லி அதை கொண்டு வந்திருக்கு. அதை நம்ம எப்படியாச்சும் வாங்கிடணும். அதை நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு பணம் கஷ்டமே இருக்காது. நம்ம பிள்ளைங்களை எல்லாத்தையும் நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம், நல்ல வீடு கட்டலாம், நமக்கு தேவையான நகைகள் எல்லாமே நம்ம வாங்கிக்கிறலாம் அப்படின்னு அது சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும், சரிங்க. ஆனா இப்போ அந்த குருவிக்கிட்ட போய் அது நம்மளோட தங்கம் தானே எப்படி நம்ப வைக்கிறது? அதுதான் கஷ்டமாச்சே. அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ராமுக்காகவும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன்கிட்ட கேட்டா ஆமா நான் தான் தொலைச்சேன் அப்படின்னு சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகங்கள் ரெண்டும் பேசுதுக. பேசிட்டு அந்த சிட்டுக்குருவியை பார்க்க போகுதுக. அந்த சிட்டுக்குருவி கிட்ட சொல்லுதுக, சிண்டுக்குருவி, நீ ஒரு தங்க காசை கொண்டு வந்தேல, அதை என் மனைவி தான் தொலைச்சிருக்கா. அதை எங்க என்கிட்ட சொன்னா நான் வைவேன்னு நினச்சிக்கிட்டு அதை சொல்லாமலேயே அவ மனசுக்குள்ளேயே வச்சிருக்கா. உன்னைய பத்தி நான் இப்போதான் சொன்னேன். அப்போதான் அவ சொல்றா, நான் தான் அந்த நாணயத்தை தொலைச்சேன், அதை காணான்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன், உங்ககிட்ட சொன்னா நீங்க வைவீங்கன்னு நான் சொல்லல அப்படின்னு அவ இப்போதான் என்கிட்ட சொல்றா. அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி கிட்ட அந்த ராமுக்காகவும் சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. அது எப்படி, நம்ம கேட்டப்பவே அவர் ஒன்றும் சொல்லலை, ஆனால் இப்போ அவர் அப்படியே பேச்சை மாத்துறாரே அப்படின்னு அந்த சிட்டுக்குருவிக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போது அந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சு, உங்களோட அந்த தங்க நாணயம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த 2 காகங்களும் அப்படியே முழிச்சிச்சுங்க. அதுவா? அது வந்து அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுச்சுங்க. அப்பயே அந்த சிட்டுக்குருவிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு. அதை நீங்கள் எங்கே தொலைச்சிங்க, என்னைக்கு தொலைச்சிங்க
அப்படிலாம் அந்த சிட்டுக்குருவி கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிச்சு. அப்போது அந்த ராமுக்காகவும் அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற? அதுதான் தொலைஞ்சு போச்சுல்ல. அது கிடைச்சிருச்சு. அத நீ குடுத்துட்டு கிளம்பு. அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகாரமாக பேசிருச்சு. அப்போ அந்த சிட்டுக்குருவி, இல்லை இல்லை, அதை நான் இப்போ கொண்டு வரல, அதை நான் எங்கள் வீட்டில் தான் வச்சுருக்கேன், யார் இதுன்னு கேட்டுட்டு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ராமுக்காகவும் சரி, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்கு குருவி, இல்லை இல்லை, நான் ஒரு வேலையாக பக்கத்து ஊருக்கு போகணும், அங்கே போயிட்டு நான் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து கிளம்பிருச்சு. அந்த சிட்டுக்குருவி யோசித்துச்சு, இந்த காகங்க மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை, ரொம்ப பொய் சொல்லுதுக, ரொம்ப பேராசை பிடிச்ச காகங்களாக இருக்குக, நல்ல வேளை நம்ம அங்கே இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்குது. இந்த நாணயத்தை தொலைச்சவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கியிருப்பாங்க, அவங்க கிட்ட எப்படியாச்சும் நான் கொண்டு போய் சேர்த்துறணும் கடவுளே, அவங்கள என் கண்ணில் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி போய்க்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க ஒரு குருவி அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த சிட்டுக்குருவி போய், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழுகுற அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அந்த குருவி சொல்லிச்சு, நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை, அதனால நான் மட்டும்தான் வேலை செஞ்சு அதிலிருந்து வர காசுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு தங்க நாணயத்தை வாங்கினேன். அதை வாங்கிட்டு வரும் வழியிலேயே பலத்த காத்தடிச்சு மழை அடிச்சிச்சு. அதுக்காண்டி நான் ஒரு மரத்தோரமா ஒதுங்கி இருந்தேன். அங்க இருந்து நான் கிளம்பி வரும் பொழுது அந்த காத்துல அந்த தங்க நாணயம் எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. அதை தேடி தான் நான் ரொம்ப நாளா அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அது கிடைக்கவே இல்லை. அதனால தான் நான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி அந்த நாணயத்தை காட்டி, இதுதான் உன் காசான்னு பாரு அப்படின்னு சொல்லுச்சு. ஆமா, இதுதான் என்னோட காசு, உனக்கு எப்படி இந்த காசு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, நான் உணவு தேடி போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு நாணயம் கிடச்சிச்சு, அதை நான் எடுத்து விற்று நான் நல்ல வீடு கட்டலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு மனசு வரலை, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காசை வாங்கியிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் நம்ம இதை கண்டிப்பாக கொடுத்துடணும்னு நினச்சி தான் நான் வந்தேன், இதை உன்கிட்ட சேர்க்கறக்குள்ள பல பேர்த்த நான் சந்திச்சிட்டேன், ஒரு மனிதர்களும் ஒரு மாதிரி இருக்காங்க, பணத்துக்காக என்ன வேணா செய்யலான்னு நினைக்கிறாங்க, அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதனால நம்ம பொருட்களையும் நம்ம காசுகளையும் எப்பயுமே பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி அந்த குருவிக்கிட்ட சொல்லுது. உடனே அங்கேருந்து அந்த சிட்டுக்குருவி அங்கேருந்து கிளம்பிடுது. ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே கோடை விடுமுறை விட்டிருந்தாங்க. அதனால அங்கே இருக்கிற எல்லா நண்பர்களும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து ஊரில் இருக்கிற பறவைகளும் எல்லாருமே வந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடம்தான் கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். அதனால பக்கத்தில் இருக்க தெருவில் இருக்கிற குழந்தைகளும் பக்கத்து ஊர்ல இருந்து லீவுக்காண்டி இங்கே வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து இங்கே தான் விளையாடுவாங்க. எல்லாரும் ரொம்ப நண்பர்களாக இருப்பாங்க. ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க என்றைக்குமே சண்டை போட்டுக்க மாட்டாங்க. சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அந்த பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுச்சுங்கன்னா, நம்ம இங்கே பந்து விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ ஒரு பறவை சொல்லுச்சு, நம்ம இந்த இடத்துல பந்தை விளையாண்டோம்னா யார் வீட்டு மேலேயாவது பந்து போய் விழுந்துரும், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால நம்ம வேற விளையாட்டு ஏதாச்சும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனால் மித்த பறவைகள்லாம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய விளையாட்டு இங்கே விளையாண்டுருக்கோம், அது மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு மித்த பறவைகள் எல்லாம் விளையாண்டுச்சுக. அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கிட்டு இருந்து போன ஒரு பறவை சொல்லுச்சு, பார்த்து விளையாடுங்க, இந்த வீட்டுக்கிட்ட எல்லாம் கண்ணாடி ஜன்னலா இருக்கு, யார் வீட்டு மேலேயாவது போட்டிங்கன்னா
பெரிய சண்டையாயிரும். அப்புறம் உங்கள இனிமே இந்த இடத்துல விளையாடவே விட மாட்டாங்க. அதனால கவனமா விளையாடுங்க. இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இங்கனக்குள்ள விளையாடாதீங்க. அப்படி விளையாடணும்னா ஊருக்கு அந்த பக்கம் போய் விளையாடுங்க. அந்த பக்கம்னா வீடெல்லாம் இருக்காது. இங்கனக்குள்ள விளையாண்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். அப்படிதான் கடைசி வாரம் ஒரு குழந்தை வந்து இங்க வந்து விளையாண்டுச்சுக. 4, 5 பேரு விளையாண்ட பொழுது அந்த பந்து ஒருத்தவங்க மேல பட்டு ரத்தம் வந்துருச்சு. அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய பிரச்சனை பண்ணி சண்டை போட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒழுங்கா விளையாடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ அந்த பறவைகள் எல்லாம் சொல்லுச்சுங்க, இவங்க நம்ம விளையாடுறது பிடிக்கல போல. அதனால தான் இப்படி சொல்றாங்க. அந்த ஊர் பக்கம் போய் விளையாண்டோம்னா ரொம்ப வெயிலா இருக்கும். தண்ணிலாம் கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப டயர்டாயிருவோம். அதுக்கப்புறம் நம்ம விளையாடவே முடியாது. சரி, நம்ம இங்கே விளையாடலாம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்குதுங்க. விளையாடும் பொழுது அந்த பாலை இழுத்து அடிச்சிடுதுங்க. அடிச்ச உடனே ஒரு வீட்டோட ஜன்னல் கண்ணாடியில் போய் விழுந்துருது. உடனே அங்க இருந்து எல்லா பறவைகளும் ஓட ஆரம்பிச்சிருதுங்க. வாங்க வாங்க நம்ம இங்கேருந்து ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்போ அந்த சிட்டுக்குருவி மட்டும் சொல்லுது, வேண்டாம் வேண்டாம், நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதை போய் அவங்க கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம அந்த பாலை வாங்கிட்டு வரலாம். இதுக்கு தான் முன்னாடியே அந்த அக்கா சொன்னாங்க, வேண்டாம் இங்கே விளையாட வேணான்னு. நம்ம தான் கேட்கல. பெரியவங்க சொல்கிறத நம்ம என்னைக்கு கேட்டிருக்கோம். சரி வாங்க, நம்ம போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லுது அந்த சிண்டு. அதுக்கு அந்த பறவைகள்லாம், வேண்டாம், நம்ம போனோம்னா நம்மளை வைவாங்க. நம்ம அம்மா அப்பாவை வர சொல்லி ரொம்ப வைவாங்க, விடுவாங்க, அடிப்பாங்க. அப்புறம் நம்ம யாருமே இனிமே இங்கே விளையாடவே முடியாது. அதனால எல்லாரும் இங்கிருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லுதுங்க. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, நம்ம பண்ணது ரொம்ப தப்பு. ஒருத்தவங்க சொல்லியும் நம்ம இங்கே விளையாண்டோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ணாடியும் உடைச்சிட்டோம். நம்ம அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பாலையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு யாரும் வரலை. சரின்ட்டு சிட்டுக்குருவி மட்டும் அவங்க வீட்டுக்கு போய், ஐயா என்னைய மன்னிச்சிடுங்க, நான் தான் உங்கள் கண்ணாடியை தவறுதலாக பாலை போட்டு உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த வீட்டுக்காரங்க ரொம்ப கோவமாக இருந்தாங்க. என்ன தைரியம் இருந்தா நீ என் கண்ணாடியை உடைப்ப அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்காரவங்க, சரி அந்த பையன் உண்மையை சொல்லி வந்து மன்னிப்பு கேட்குறான், அதுக்காண்டினாச்சும் நம்ம மன்னிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே கடைசி தடவை. இனிமே நீ இந்த மாதிரி பண்ணேன்னா நான் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி உன்னைய கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் இனிமே பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வாங்கிட்டு அந்த குருவி போயிடுது. இந்த கதை மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் நம்ம தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டோம்னா அவங்க கண்டிப்பாக நம்ம மன்னிச்சிருவாங்க.